சும்மாறா கடிச்சு கொடுண்டா. நம்ம இப்போ நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலே நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க அப்படின்னா கோழி அடித்து குழம்பு ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் அப்படி எதுவுமே கிடையாது. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட வச்சு அனுப்பிடுறோம். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு கோழி அடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக சுடுதண்ணி போட்டு நல்லா அதில் கோழியை டிப் பண்ணிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழியோட அந்த ரெக்கைகள், அந்த ஹார்டான அந்த முடி எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் அதை பிச்சு இருக்க முடியும். ரெண்டாவது கோழி மேலே இருக்க அந்த செல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இறந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் சுடுதண்ணியில் டிப் பண்ணி எடுப்பாங்க. நம்ம சுடுதண்ணிலையுமே ரொம்ப நேரம் அதை டிப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அந்த கோழியோட அந்த ஃப்ளஷ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அந்த சுடுதண்ணிலே லைட்டாக பாயில் ஆயிரும். ஸோ நம்ம குழம்பு வைக்கிறப்ப அதோட டேஸ்ட் குறையுன்றனால லைட்டாக மட்டும் டிப் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணியில் கூட டிப் பண்ணாமல் முடியை கைகளாலே பிச்சு எடுத்துருவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம பிச்சு எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கோழியோட ஸ்கின்னும் சேர்ந்து உரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இவ்வளோ பரபரப்பாக பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னா என்னோட தாத்தா இந்த வேலையை சின்ன பிள்ளையா இருக்கப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போ நான் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். தண்ணி ஊற்றுறது, தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு இந்த கோழி எடுத்தாங்க வைப்பா அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளை தொட்டுக்கிட்டோம், தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்றது ஒரு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஆசை. அந்த சின்ன பிள்ளையில் ஆசையாக இருந்துச்சு. இப்போ இது ஒரு பெரிய ஒரு வேலையாகவே தெரியுது. ஸோ ஃபைனலாக நம்ம முடியை நல்லா க்ளீனாக பிச்சு கோழி 2 கோழிக்குமே பிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த கோழியை நல்லா நெருப்பு வச்சு வாட்ட போகிறோம். எதுக்கு பிராய்லர் கோழியெலாம் நம்ம வாட்ட மாட்டோம், ஆனால் நாட்டுக்கோழியை கண்டிப்பாக நெருப்பு வச்சு வாட்டணும். ஏன் அப்படின்னா பாருங்கள், மணல் இல்லாமல் சானிடைசரை ஊற்றி நான் அடுப்பு பற்ற வச்சுட்ருக்கேன். எதுக்காக வாட்டணும் அப்படின்னா இந்த கோழி மேலே நம்ம ரெக்கையெல்லாம் பிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முடி மாதிரி கோழிக்கும் சின்ன சின்ன முடிகள் அந்த ஸ்கின் மேலே இருக்கும். அந்த நம்ம ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த முடி நல்லா கருகி ஒரு மாதிரி பிளாக் கலர் டாட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணி க்ளீன் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த முடியோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அதை நம்ம தீயை வச்சு நல்லா கருக்கிடுவோம். ஸோ அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிகளும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கருகிடும். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லா கபக பண்ணி எரிஞ்சிட்ருக்கு. கோழி எடுத்து இப்போ நம்ம வாட்டிடலாம். கோழியோட எல்லா பக்கத்தையும் அதோட அந்த ரெக்கைகளுக்கு அடியில், அதோடைய பின்பக்கம், அதோடைய கழுத்து, இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன முடிகள் அதிகமாக இருக்கும். அதை நல்லா நம்ம வாட்டி அந்த முடியை நம்ம கறிக்கிடணும். ஆட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கையில் அந்த நெருப்பு நம்ம மேலே படுறது, சொல்லப்போனால் நம்ம கையில் இருக்க முடியலே கூட கருகி இருக்குது. நல்லா நிறைய தடவை கருகி இருக்குது. ரெண்டாவது நம்ம வாட்டணும் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி. வாட்டி சாப்பிட்டு அந்த புகை வாடை, அந்த அடுப்பு வாடையோடு நம்ம அந்த கறியை கழுவி சமைக்கிறது அது கூடுதல் கொஞ்சம் டேஸ்ட்டே நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2வது கோழியை நல்லா வாட்டி எடுத்துட்டோம். வாட்டிட்டு அதோடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதையும் நம்ம தீயில காட்டிட்டோம் அப்படின்னா நல்லா அது ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி வந்துடும். அதையும் பிச்சு எடுத்துடலாம். ஸோ வாட்டி முடிச்சதுக்கப்புறம் உடனே நம்ம மஞ்சள் போட்டு கழுவக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கோழியை ஆற வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தேய்ச்சி கழுவணும். ஏன்னா மஞ்சள் தேய்க்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஈரம் நம்ம சேர்த்துருப்போம், அந்த மஞ்சள் நல்லா பிடிக்கணுன்றதுக்காக. ஸோ சூடோட உடனே நம்ம ஈரப்பதத்தை சேர்த்தோம் அப்படின்னா கோழி அந்த ஸ்கின் அந்த ஃப்ளஷ் வேகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குழம்போட டேஸ்ட் கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஸோ கோழியை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்ச்சி கழுவணும். ஸோ நல்லா மங்களகரமாக கோழியை மஞ்சள் தேய்ச்சி அந்த கவிச்ச ஸ்மெல்லு, அதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கருகி போன முடிகள் எல்லாமே போய் அது ஒரு கிருமி நாசினி மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா நம்ம தேய்ச்சி வச்சுட்டு சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். மஞ்சள் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமான தண்ணியில் நம்ம கோழியை கழுவி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட 2 கோழியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் தேய்ச்சி குளித்து ரெடி ஆயிடுச்சு.
இது அந்த க்ளீனிங் ப்ராசஸோட ஃபைனல் ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ப்ராசஸ். நான் கையில் வச்சுருக்க இந்த கத்தி கூட பார்த்தோம் அப்படின்னா நானே வந்துட்டு ஆக்ஸா பிளேடை உடைச்சி அதை வந்துட்டு சாணம் பிடிச்சி ரொம்பவே ஷார்ப்பாக செஞ்ச ஒரு மெல்லிஸான நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியான ஒரு கத்தி. இதுக்காகவே பிரத்யேகமாக நான் யூஸ் பண்ணுறது. இப்போ கோழி நம்ம நல்லா சைடில் கட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சைடில் அந்த முன்னாடியெல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன் அந்த லிவர் அது எல்லாத்தையுமே நம்ம உருவி எடுத்துடலாம். மஞ்சள் போட்டிருந்தனால மஞ்சள் கோழியோட இந்த கல்லீரல் ஈரல் குடல் எல்லாமே ஒரு பேக்கேஜாக எல்லாமே ஒன்றா இருக்கும். அதில் நம்ம அந்த ஈரலை மட்டும் தனியாக பிச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும் பக்கத்தில் பித்தப்பைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த கறி வந்து கசப்பு தன்மையுடையதாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்புமே கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக ஈரல் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கல்லீரலை கட் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஸ்கின்னோட லேயர் இருக்கும். அதையும் நம்ம பிச்சு எடுத்துடணும். அப்போ தான் நம்ம கல்லீரல் சாப்பிட முடியும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? சரி இன்னும் பச்சை கலர் எந்த தின்னுருக்கு? ஒரு வழியாக நம்ம கல்லீரலையும் க்ளீன் பண்ணி அந்த உள்ளே இருக்க லேயரை பிச்சுக்கிட்டு இருக்கோம். வெட்டி வச்சுருக்க கோழி எடுத்து இந்த உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறையா அந்த பிளட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த எலும்புடைய அடியில் பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் அந்த கோழியினுடைய நுரையீரல் இருக்கும். மேக்ஸிமம் அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதையும் பிச்சு நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட்டு கிளாட் ஆனது அந்த இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை வச்சு சுத்தமாக கழுவிடலாம். நம்ம கறியை வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம கறியை வெட்டணும். இல்லை அப்படின்னா அந்த பிளட்டு நம்ம சரியாக கழுவலை அப்படின்னா அந்த டோட்டல் கறியுமே பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஸ்மெல் அடிக்கும். ஏன் கோழி மூக்க வெட்டின மணிக்கு இருந்துச்சா வெட்டி விட்டுருப்பாங்களா? அதுவும் கண்ணு நாட போகுது. ஏன் மாமா மூக்க வெட்டிருந்தாங்க? அது தெரியல. ஒன்றுமே இல்லை, மூக்கே இல்லை. நீங்கள் வெட்டியிருந்தீங்களா? நான் வெட்டி விட்டுருந்தேன். ஏன் அப்போ தான் ஆம்பளை கோழி பொம்பளை கோழி கண்டுபிடிக்கும். நல்ல கோழின்னு கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. இந்த மூக்கு பேச அந்த நாட்டு கோழி சொல்லுவாங்க, அதுக்காகவா? நம்ம ரெண்டாவது இருக்க கோழியுமே அதே மாதிரி கட் பண்ணி அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டெஸ்டைன் லிவர் எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாக க்ளீன் பண்ணி கோழியை எடுத்துக்கலாம். இப்போ 2 கோழியுமே வெட்டுறதுக்கு நம்மளுக்கு தயாராக இருக்குது. அடுத்து வெட்ட வேண்டிய வீடியோவில் பார்க்கலாம். இதில் முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோழி வெட்டுற அருவாவும் நம்ம கைவசம் எப்போயுமே இருக்கும்.
இந்த கோழி வெட்டுறதுல 2 கஷ்டமான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக பிராய்லர் கோழி வெட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப அதோடய ஃப்ளெஷ்ஷு ஹார்டாக இருக்காது. நம்ம ஈஸியாக டக்குன்னு வெட்டிட்டு போயிடலாம். கம்பேர்ட் டு நாட்டுக்கோழி வெட்டுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அதோடய ஃப்ளெஷ்ஷு வந்துட்டு ரொம்ப ஹார்டாகவே இருக்கும். 2வது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக கறிக்கடைகளில் வெட்டுற அந்த கட்டைகள் ரொம்ப அகலமாகவும் பெருசாகவும் இருக்கும். நம்ம வச்சு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம விட்டு அந்த மாதிரி கட்டைகள்லாம் இல்லை அப்படின்றதுனால நம்ம வீட்டுக்கு நிலைக்கு யூஸ் பண்ண மிச்ச கட்டையை வச்சு தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன கட்டை அப்படின்றதுனால நம்மளால் டக்குன்னு வெட்டவும் முடியாது. பீஸ் நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். சிங்கிள் இதாக எடுத்து நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே லெக் பீஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றனால இன்றைக்கி நம்மள்கிட்ட 4 லெக் இருக்குனால 4 லெக்கையும் அப்படியே போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம லெக் பீஸ் அப்படியே வெட்டாமல் எடுத்து வச்சிடலாம். ப்ளூ கலரையா அது முடிஞ்சு ஒரு கோழியை நம்ம டக்குன்னு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கோழியை எடுத்து வேகமாக வெட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அவங்க அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிற வேலையில் ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வெட்டி அதே மாதிரி நம்ம சுத்தமாக பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னல 4 இருக்கா? போடு. 4 இவளுக்குமே போட்டுருவா. 1 மணி நேரமா போயிட்டு இருக்கா. சாப்பிட்றவங்களுக்கு எப்படி லெக் பீஸ் முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட கை ரொம்ப முக்கியம். வெட்டும்போது ரொம்ப கவனமாக வெட்டணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம ஏதாவது விரல்களை வந்துட்டு இடையில விட்டுறக்கூடாது. அவங்க நிறைய பண்ணி
ஒரு வழியாக நம்ம 2வது கோழியையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து அடுத்தடுத்த வேலையில் பார்க்க வேண்டியதுதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.